ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக HBL நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதில் டிப்ளமோ, பிகாம், பிஎஸ்சி, பிஇ எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரியும் அப் டு 30,000 வரைக்கும் தராங்க. இந்த ஜாப்க்கு ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா HLL பயோடெக் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட நிறுவனம் தான். இதுக்கு ஜாப் லொக்கேஷன் செங்கல்பட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 22 விதமான போஸ்டிங் இருக்குது. டோட்டலாக 39 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை போஸ்டிங் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் கிடையாது, அதே போல் இன்டர்வியூவும் கிடையாது. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். தமிழ்நாட்டிலேயே வேலை கிடைக்குது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல எல்லா போஸ்டிங்க்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி எல்லா போஸ்டிங்கும் மந்த்லி 30,000 வரைக்கும் சேலரி தராங்க. ஜூனியர் சூப்பர்வைசர் ப்ராசஸ் இன்ஜினியரிங் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் ஐடி போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அல்லது டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் கேட்டகரியில் குவாலிட்டி அசூரன்ஸ் வேலிடேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் இந்த போஸ்டிங்க்கு கிராஜுவேட்டட் டிகிரியில் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது எம்காம், எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் HR அண்ட் அட்மின் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் எனி டிசிப்ளினில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது மாஸ்டரில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் ஃபேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது பேச்சுலர் டிகிரி அல்லது பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டுலேயும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் கேட்டகரியில் ப்ரொக்யூர்மெண்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ அல்லது பேச்சுலர் டிகிரி அல்லது பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேர் ஹவுஸ் ஸ்டோர்ஸ் ஆர் த அல்லது ப்ரொக்யூர்மெண்ட் ஃபங்க்ஷன் இன் எ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஆஃபீஸர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அல்லது பயோகெமிஸ்ட்ரி அல்லது ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் BCGயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் மைக்ரோ பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது எம்எஸ்சியில் பிடெக்கில் பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, லைஃப் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் அனிமல் ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் லைஃப் சயின்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அனிமல் ஹவுஸ் ஆக்டிவிட்டியில் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் செகண்டரி பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் ஃபார்மசி அல்லது இன்ஜினியரிங் பேக்கேஜிங் டெக்னாலஜி அல்லது ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது பேச்சுலர் டிகிரியில் ஃபார்மசி, சயின்ஸு, இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி இது ரிலவெண்ட்டாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சூப்பர்வைசர் ஃபயர் அண்ட் சேஃப்டி போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது டிப்ளமோ வித் பிஜி டிப்ளமா அல்லது சர்டிஃபிகேஷன் ஃபயர் அண்ட் சேஃப்டியில் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஃபீல்டுலேயும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் குவாலிட்டி அசூரன்ஸ் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கிராஜுவேட்டட் டிகிரியில் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் சூப்பர்வைசர் கேட்டகரியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் சூப்பர்வைசர் வாட்டர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டுலையும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் சூப்பர்வைசர் பாய்லர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது பாய்லர் அட்டண்டன்ட்க்கு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்க ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாமே ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறப்ப வேலிட் மெயில் ஐடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் இமெயில் மூலமாக தான் சென்ட் பண்ண முடியும், அல்லது போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணிக்கலாம். மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க hr@hllbiotech.com. இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ரூல்ஸ் எல்லாம் ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் தான். அப்ளிகேஷன் ஃபார்மேட் கம்பெனி வெப்சைட்டில் தான் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இமெயில் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது போஸ்ட் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சேலரி ஸ்லிப்பு இதெல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் ஹார்ட் காப்பியாக கொரியர் அல்லது போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹெட் HLL பயோடெக் லிமிடெட் சீரியல் நம்பர் 192 and 195 மெலேரிப்பாக்கம் போஸ்ட் திருக்கழுங்குன்றம் தாலுக் செங்கல்பட்டு தமிழ்நாடு. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் செங்கல்பட்டில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.